ஒன்றிய அரசு வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கை எட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நாங்கள் சொல்லலை, தனியார் ஏஜென்சி சொல்லலை, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகிறது. 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு எட்டியிருக்கிறது. இதை தெரிஞ்சு அவங்க இந்த பட்டியெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் இரட்டை இன்ஜின் சர்க்காருங்கிறாங்கல்ல, என்ன அது மாதிரி இருந்ததில்லை. இப்போ இரட்டை இன்ஜின் சர்க்கார் தான் எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. பிஜேபி அதிமுக சேர்ந்து தான் அங்கே ஆட்சி நடத்துனாங்க. இவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ என்ன வளர்ச்சி அடைந்தது? அப்போ என்ன பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க? இப்போ பாண்டிச்சேரியில் 2 அரசாங்கம் ஒன்றா தான் இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. பாண்டிச்சேரி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? நம்ம தென் மாநிலங்களே எடுத்துப்போம். பாண்டிச்சேரி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? தேர்தல் களத்தில் சொல்வதும் நீங்கள் அவர்களிடத்தில் கேள்வி கேட்பதும் இரட்டை இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் 2 பேர் ஏற்கனவே 4 வருஷம் ஒன்றா இருந்து ஆட்சி நடத்துகிறீங்களே, என்ன வளர்ச்சியை தமிழ்நாட்டை கொடுத்தீர்கள் என்று கேட்டால் அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் மத்திய அரசோடைய நிதியை திமுக அரசு சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு என்ன நிதியை பயன்படுத்தலை? எவ்வளவு கொடுத்தாங்க? கல்விக்கு நிதி கொடுத்தாங்களா? 100 நாள் வேலைக்கான நிதியை கொடுத்தாங்களா? ஜல்ஜீவனுக்கான நிதியை கொடுத்தாங்களா? நம்ம ₹1 வரி கட்டினா 29 பைசா திருப்பி கொடுக்குறாங்களே, மீதி இருக்கிற பணத்தை எங்கே கொடுக்குறாங்க? ₹1 கட்டுற அவங்க ஆள்ற மாநிலத்துக்கு ₹7 எடுத்துக்கிட்டு போகிறாங்களே. எந்த நிதியை நாம் சரியாக பயன்படுத்தலை. இதுக்கு இவ்வளோ நிதி கொடுத்தோம், அவங்க சரியாக பயன்படுத்தலை, எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்புடையதாக இருக்கும். வெறுமனே குற்றச்சாட்டில் நாங்கள் நிதியை கொடுத்தோம் சரியாக பயன்படுத்தலைன்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. இப்போ 1352 கோடி ரூபா இந்த அரசாங்கம் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டுகளில் கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்கு நிதியை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய நில உரிமையாளரிடத்தில் பேசி சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த இடத்தை நாங்கள் எடுத்து விமான போக்குவரத்துடைய ஆணையரத்தில் ஒப்படைச்சிருக்கோம். என்ன பணியை தொடங்கிட்டாங்க? இப்போ என்ன பணியை தொடங்கிட்டாங்க? சரி, நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறோம், வர்றாங்கல்ல ஒன்றிய அமைச்சர்கள், இல்லை ஒரு கேளுங்க. அடுத்த முறை வரும்போது ஏன் சார் மெட்ரோவுக்கு அப்ரூவல் கொடுக்கல? ஏன் அனுமதி? என்ன சரியான ஆவணங்கள் கொடுக்கல? சரி, நான் கேட்குறேன், சரியான ஆவணங்கள் கொடுக்கலன்னா இதெல்லாம் தவறாக இருக்குது, எங்களுக்கு திருத்தி கொடுங்கன்னு சொல்லணும்ல. அதுதானே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழகாக இருக்கும். இந்த ஆவணங்கள்லாம் சரியாக இல்லை, எங்களுக்கு திரும்ப முழு ஆவணங்களாக தாக்கல் பைங்கன்னு சொல்லலாம் இல்லை. அதை விட்டுட்டு ஏன் நிராகரிக்கணும்னு கேட்குறேன். ஏன் அப்போ என்ன சரியாக கொடுக்கலன்னு சொல்லணும். இந்த ஆவணங்கள் எங்களுக்கு சரியாக இல்லைன்னா அதையாவது வெளிப்படைத்தன்மையோடு சொல்லணும், இதெல்லாம் சரியாக கொடுக்கலன்னு சொல்லணும். அதுக்கு என்ன அவங்க ஒரே காரணம் சொன்னாங்க, மக்கள் தொகை குறைவாக இருக்காங்க. இதை விட கோவையை விட குறைவான மக்கள் தொகை இருக்கிற நகரங்களுக்கு எப்படி பிஜேபி அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்க? இங்கேயும் அனுமதி கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி அரசாங்கம் ஒன்று மட்டும் செய்வாங்க, திருக்குறளை சொல்லுவாங்க, 2 வார்த்தை தமிழில் பேசுவாங்க. அது தேர்தல் வரும்போது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களை மறந்துடுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு நெஞ்சுரத்தோடு உழைக்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்கள் திமுக வெற்றி பெறும். அது கோவில் 10 தொகுதியிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிற வரைக்கும் பியூஷ் கோயலும் அண்ணாமலையும் தினமும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவோம், அதை திமுக வெற்றியை தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வாரத்துக்கு ஒருக்கா பார்த்தாங்களா? இல்லை, நீங்கள் சொல்ல நபர் மாநில பொறுப்பில் இருந்தார்ல, அப்போ எப்படி மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தாரா இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தாரா? இப்போ மட்டும் டெய்லியும் பார்க்க போகிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, அறிவாலயத்தில் அடி செங்கல் வரைக்கும் உருவேன். இப்போ அவர் செங்கல் உருவி கிடக்குது, போய் டவுசரை போட்டு வேலை பார்க்க சொல்லுங்கள். முதல்ல அவர் செங்கலை போய் கட்ட சொல்லுங்கள் போங்க.